அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு குரூப் 4க்கு இந்த யூனிட் 9 வந்து எது சார் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்டுக்கான ஒரு பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? யூனிட் 9 அப்படிங்கிறது குரூப் 4க்கு வேற சிலபஸ். குரூப் 2 குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான சிலபஸில் பார்த்தீங்கன்னா சில கூடுதலான தகவலும் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ யூனிட் 9ங்கிறது இந்த நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் நம்மளோட ஜிஎஸ்ல 9வது யூனிட் தான் நம்ம யூனிட் 9னு சொல்லுவோம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறத அது ரொம்ப ஷார்ட்டாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவோம். அதை யூனிட் 9 தான் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இங்கே பாருங்க, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற இந்த 9வது யூனிட் படிக்கிறதுக்கு தான் நிறைய பேருக்கு சில டவுட் இருந்திருக்கும். ஏன்னா இது பள்ளி புத்தகத்தில் முழுமையாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சிலபஸ்னு நமக்கு இருக்குன்னா அந்த சிலபஸை ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு தேடி படிக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஆனால் யூனிட் 9 பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகத்தில் தேடி நம்மளால் முழுமையாக படிக்க முடியாது. ஏன்னா யூனிட் 9 அப்படிங்கிறது ஒரு 70%, ஒரு 60 to 70% பள்ளி புத்தகத்திலையும் ஒரு 30 to 40% அவுட் சோர்ஸில் போயிட்டு வெளியில் போய் நம்ம கவர் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி குரூப் 4உடைய யூனிட் 9 சிலபஸில் நம்ம என்ன படிக்க வேண்டியது இருக்குங்கிற டாப்பிக்கை நான் முதல்ல சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த 3 விஷயத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எதை படிக்கணும் அப்படின்னு நான் கிளியராக சொல்கிறேன். இங்கே ரோமன் லெட்டர் 1, மொத்தம் 3 ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்டில் இருக்கக்கூடியது தான் நீங்கள் சிலபஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரமும். இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன படிக்கணும்? இந்த டாப்பிக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ரிசர்வேஷனை பற்றி முழுமையாக படிக்கணும். அதாவது சமூக நீதி, இடஒதுக்கீடு, இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் முழுசாக படிக்கணும். இப்போ தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் 69% இருக்கா, அது எப்படி வந்துச்சு, எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த 69% மாறுனுச்சு அப்படிங்கிறத படிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட அதை படிக்கும் போதே கூடுதலாக இந்தியாவில் நம்ம மத்திய அரசு சார்பாக எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறது சேர்த்து படிச்சுக்கணும். சரிங்களா? சார் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் தானே கேட்டிருக்காங்க, அப்படின்னா இதில் தமிழ்நாடு ரிசர்வேஷன் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் அப்படி வேண்டாம். தமிழ்நாடு ரிசர்வேஷன் படிக்கும் போது கூடுதலாக மத்திய அரசுடைய ரிசர்வேஷன் படிக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன் நம்ம தமிழ்நாட்டில், அதேமாதிரி மத்திய அரசில் 59.5 ரிசர்வேஷன். ஸோ இந்த ரிசர்வேஷன் எப்படி உருவானுச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன கமிட்டி அமைச்சு இதெல்லாம் உருவாக்குனாங்கிற அந்த மொத்த கதையை நீங்கள் இதில் படிக்கணும். இது பள்ளி புத்தகத்தில் இருக்கான்னு கேட்டால் 11th புக்கில் சமூக நீதினு லெசன் இருக்கும். 11th 12th கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா சமூக நீதினு ஒரு லெசனே இருக்கும். அந்த லெசனில் ஓரளவுக்கு சோர்ஸ் இருக்கும், ஆனால் அதில் முழுமையாக இருக்காது. சரிங்களா? அதில் இந்த டாப்பிக்கை நீங்கள் முழுமையாக பள்ளி புத்தகத்தில் படிக்க முடியாது. ஸோ ரிசர்வேஷனுடைய ஒரு 60% ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட கமிட்டி என்ன இருந்துச்சு, எப்படி உருவானுச்சுங்கிற சில கதைகளை மட்டும் நீங்கள் அவுட் சோர்ஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் முடிச்சிட்டு, ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருங்கிறது முழுக்க சமூக நீதி, இடஒதுக்கீடு, இது சம்மந்தப்பட்ட முழு தகவலையும் நீங்கள் படிக்கணும். அது இந்த சமூக நீதினு ஒரு லெசனே இருக்கும். ஆனால் அந்த லெசன் மட்டும் படித்தா போதாது, கண்டிப்பாக அவுட் சோர்ஸும் நமக்கு சேர்த்து தான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அவுட் சோர்ஸ்னா அதுக்கு நீங்கள் போய் வெளியில் போய் டேட்டா அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டும் ரொம்ப நிறைய கலெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இது சம்பந்தப்பட்ட சில கூடுதல் தகவல்களை நீங்கள் வெளியிலேருந்து எடுக்கணும். கரண்ட்ல இருக்கிற தகவல், இப்போ ரிசர்வேஷன்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை கமிட்டிகள் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட். செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்க, தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறை. சரிங்களா? இந்த யூனிட் 9 அப்படிங்கிறதே முழுக்க தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இந்தியா ரீதியாக நீங்கள் படிக்கவே வேண்டாம், தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் மட்டும் தான் நம்ம படிக்கணும். சார் அப்போ எதுக்கு சார் ரிசர்வேஷன் படிக்கும் போது நீங்கள் மத்திய அரசு சேர்த்து படிக்க சொல்கிறீங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் மத்திய அரசையும் சேர்த்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா மத்திய அரசு ரிசர்வேஷனையும் நீங்கள் சேர்த்து தமிழ்நாடு ரிசர்வேஷனோட படிச்சிங்க அப்படின்னா அது சேர்த்து படிக்கும்போது ஒரு புரிதல் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். கூடுதலாக என்ன ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் டேட்டா இருக்கும், அவ்வளோதான். அதை படிச்சிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு அந்த ரிசர்வேஷனே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஒரு கூடுதலாக நீங்கள் படிச்சிருங்கிறதுக்காக நான் அந்த டாப்பிக்கில் சொன்னேன். அடுத்து இதில் பாருங்கள், தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறை அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை, எஜுகேஷன் சிஸ்டம், என்ன மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி கொண்டு வந்தாங்க, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கட்டத்துக்கு அதுலேருந்து அப்படியே சுதந்திரத்துக்கு பின்னாடி அப்படியே ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது. இது ஒரு 8th புக்கில் ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவுடைய தாக்கமும் அதோட கல்வி முறையும் அப்படிங்கிற மாதிரி 8th புக்கில் லெசன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் நமக்கு இந்த யூனிட்டுக்கு தேவையான அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது இந்த தமிழகத்தின் கல்வி முறை அப்படிங்கிற இந்த டாபிக் அப்படிங்கிற இதையும் நீங்கள் அவுட் சோர்ஸில் நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது கரண்ட்ல எஜுகேஷன் சிஸ்டம் என்ன போயிட்டு இருக்கு, அதை எந்த கமிட்டி ரெஃபர் பண்ணாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன்ல இருக்குங்கிற அந்த முழுமையான தகவலை நீங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல படிக்கணும். இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்ல தான் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். கல்வி முறை அப்படிங்கிறதுலாம் வெளியிலேருந்து தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம்
அதனால் யூனிட் 9 அப்படிங்கிறதே நீங்கள் புக்கு பாதி, கொஞ்சம் புக்கை விட்டு வெளியில் போய் அவுட் சோர்ஸ் பாதி, இப்படி தான் மிங்கிள் பண்ணி நீங்கள் படிக்கணும். அப்போ 2வது ரோமன் லெட்டர் அப்படிங்கிறது கல்வி முறை, தமிழ்நாட்டுடைய கல்வி முறைகள் எப்படி இருக்குங்கிற அந்த எஜுகேஷன் சிஸ்டமை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? அடுத்து இந்த 3வது ரோமன் லெட்டர் பாருங்கள். இந்த 3வது ரோமன் லெட்டரில் 2 டாபிக் நீங்கள் படிக்கணும். என்னென்ன அப்படின்னா தமிழக புவியியல் மற்றும் தமிழக பொருளாதார வளர்ச்சி. அதாவது நீங்கள் இந்த 10th புக்கில் லெசன் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு ஜாகிரபி பற்றியும் இந்திய புவியியல் பற்றி அதெல்லாம் ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 11th 12th எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம்னே தனியாக ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அப்போ தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட, தமிழ்நாடு புவியியல் சம்மந்தப்பட்ட சில தகவல் படிக்கணும், தமிழ்நாடு பொருளாதாரம், இந்த 2 தகவலையும் நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 3வது ரோம் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அப்போது இந்த தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸுங்கிறது எங்கே இருக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்கும். ஆனால் அது சம்மந்தப்பட்ட கரண்ட் அப்டேட்டு நீங்கள் படிச்சுக்கணும். அதாவது இப்போ கரண்ட்டில் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது புள்ளி விவரங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, ஜாகிரபி புவியியல் ரீதியாக எதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, எக்கனாமிக்ஸ் பொருளாதார ரீதியாக எதாவது ரிலீஸ் பண்ணாங்களா, ஸோ இந்த மாதிரியான தகவலையும் இதில் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ இந்த 3வது ரோமன் லெட்டருங்கிறது தமிழ்நாடு புவியியல், தமிழ்நாடு பொருளாதாரம், இந்த 2 விஷயங்கள் சம்மந்தப்பட்ட லெசனை படிக்கணும். மேக்ஸிமம் இது 10th புக்கு 11th புக்லேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் கூடுதலாக வெளியில் போய் நீங்கள் என்ன இருக்குங்கிற கரண்ட்டில் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த 4 டாப்பிக்கை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9 முடிஞ்சிட்டு, குரூப் 4க்கு முடிஞ்சிட்டு. ஆனால் குரூப் 2 குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு இது பத்தாது, ஏன்னா அதில் சிலபஸ்லேயே கூடுதலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு தேவை குரூப் 4 தான். ஸோ குரூப் 4க்கான யூனிட் 9 சிலபஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் வெளியில் போய் சோர்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த சிலபஸே அவங்க அதுக்காக தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன? தமிழகத்துடைய இப்போதைய வளர்ச்சியுடைய புள்ளி விவரங்கள் ஏதாவது கேட்பாங்க, முன்னாடி தமிழகத்துடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி கேட்பாங்க. அப்போ புத்தகத்தை தாண்டி கொஞ்சம் வெளியில் போய் தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ 4 டாபிக், ஒன்று சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், எஜுகேஷன் சிஸ்டம், தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் கல்வி முறை எப்படி இருக்குது, தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த 4 தகவல்களையும் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 ரோமன் லெட்டரும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். முடிச்சு ரொம்ப சிம்பிளாக யூனிட் 9 முடிச்சிடலாம். ஸோ அதிகபட்சமாக 2 நாள் உட்காந்திங்கன்னா யூனிட் 9 கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அவ்வளோதான் குரூப் 4க்கு சிலபஸ் இருக்குது. யூனிட் 9ல் ரொம்ப அழுத்தமாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ரொம்ப மேலாப்பில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த கமிட்டி உருவானுச்சு, மண்டேல் கமிஷனாக இருக்கட்டும், மண்டேல் கமிஷன் வந்து ரிசர்வேஷனுக்காக வந்தது, அதே மாதிரி வந்து நம்மளுடைய 69% வந்து ரிசர்வேஷனை எந்த அட்டவணையில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, யார் கொண்டு வந்து வச்சது, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் இது எல்லாமே ரொம்ப மேலாப்பில் இருக்கும், எதுவுமே ரொம்ப அழுத்தம் கொடுத்து உள்ளே இருந்தாலும் கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் யூனிட் 9 அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப 2-3 நாளே படித்து முடிச்சிடக்கூடிய ஒரு சிலபஸ் தான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உள்ளேயும் நீங்கள் தேடி படிக்க வேண்டாம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ரொம்ப உள்ள தேடி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை, ரொம்ப மேலாப்பில் இருக்கிறதுலே தான் அவங்க கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுவே போதுமானது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த யூனிட் 9 நீங்கள் படிக்க வேண்டாம். அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுத்தனா ரொம்ப டீப்பாக உள்ளே போய் அவுட் சோர்சஸ்லாம் கலெக்ட் பண்ண வேண்டாம். குரூப் 4க்கு அந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப மேலாப்பில் கேட்பாங்க. ஸோ இந்த 4 டாப்பிக்கை மட்டும் ஒரு ஐடியாலஜியில் இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கமிட்டி ஓகே இவெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் சமூக நீதினு ஒரு லெசனே இருக்கும், அந்த லெசன் படிங்க. 8th புக்கில் கல்வி முறை பற்றி ஒரு லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழ்நாடு எக்கனாமிக்ஸுக்கு 11th 12th எக்கனாமிக்ஸில் பாருங்கள் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட டேட்டா இருக்கும், படிச்சுக்கோங்க. அப்புறம் 10th ஜாகிரபி இருக்கும் ஒரு 7 லெசன். அதில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு சொல்லி ஒரு 2 லெசன் இருக்கும். அந்த 2 லெசனை படிச்சீங்கன்னா தமிழ்நாடு ஜாகிரபி உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே யூனிட் 9 அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அந்த யூனிட் 9 கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு சொல்லி டீட்டெயில் அனலைஸ் பண்ணி வெளியில் சோர்ஸ் ரொம்ப கலெக்ட் பண்ணாதீங்க. நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இருக்கிற டைமில் 10 யூனிட்லையும் கரெக்டான நாலேஜ் வச்சுருந்தா போதும். எல்லா யூனிட்டையுமே முழுமையாக இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம எடுத்த எல்லா டேட்டாலேருந்து கொஸ்டின் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அவங்க அதையும் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல கேட்டுருவாங்க. அப்போ புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ்னு வெளியில் ரொம்பலாம் போயிடக்கூடாது, கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு சோர்ஸ் படிக்கிறீங்க, ஸ்கூல் புக்கில் ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கா, முக்கியமான டேட்டா ஏதாவது இருக்கான்னு அப்படியே இடையில எடுத்துக்கணும். அதுக்குன்னு அவுட் சோர்ஸுக்குலாம் நீங்கள் போக வேண்டாம். ரொம்ப ஒரு 80% போதுமானது நமக்கு பள்ளி புத்தகமே. 20% ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு டைம் கவர்மெண்ட்டே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து 80% கிட்ட பள்ளி புத்தகத்திலேருந்து தான் நாங்கள் எடுத்திருக்கோம், 20% தான் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் வெளியில் போயெல்லாம் எடுக்கிற மாதிரி பார்ப்போம். அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க எடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்க. நிறைய இப்போலாம் அனலைஸ் பண்ணுற டேட்டாலாம் வெளியிலேருந்து தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ரொம்பவும் நீங்கள் அவுட் சோர்ஸ்லாம் போயிட வேண்டாம். பள்ளி புத்தகம் சம்மந்தப்பட்ட டேட்டாவை கொஞ்சம் அவுட் சோர்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்குன்னு அவுட் சோர்ஸ்னோட சம்பந்தம் இல்லாமல் டேட்டாவெல்லாம் எடுக்கக்கூடாது. பள்ளி புத்தகம் தான் நமக்கு மெஜாரிட்டி. சரிங்களா? பள்ளி புத்தகம் தான் நமக்கு முதன்மையானது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, சிலபஸ் அடிப்படையில் லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாமில் போய் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் நம்ம படிக்கவே இல்லையே, இந்த கொஸ்டின் ஏதோ அவுட் சோர்ஸ் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கலாம். சரிங்களா? ஆனால் வந்துட்டு பார்க்கும்போது 6வது புக்கில் ஏதாவது ஒரு லெசனில் ஒரு மூலையில் இருக்கும், 6th புக்கில் இல்லை 7th புக்கில் இருக்கும்.
அப்போது நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் ஒரு 7வது புக்கில் போய் அவங்க இந்த கொஷின் எங்கே எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம அதை படிச்சிருக்கவே மாட்டோம். அப்போது சிலபஸை படிக்கணுங்கிறது நல்லது தான், ஆனால் புத்தகத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸில் இருக்கிறத அந்த வார்த்தைகளை எடுத்து அது பள்ளி புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. குரூப் 1லேயே பார்த்தீங்கன்னா இப்போலாம் 6th புக்கு கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. அது மாதிரிலாம் கூட இருக்குது. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம 6th 7th பெருசாக அழுத்தம் கொடுக்க மாட்டோம். ஆனால் உண்மை தெரிஞ்சுக்கோங்க, 6th 7th ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் புக்குக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போது புக்கு தான் உங்களுக்கு முதன்மை. அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும். அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ் கொஞ்சோண்டு தேவை. ஏன்னா அவுட் சோர்ஸுங்கிறது கட்டாயமாக நமக்கு இதுதான் வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் பள்ளி புத்தகம் அப்படி இல்லை. பள்ளி புத்தகத்தில் படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் வருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ பள்ளி புத்தகத்தை முதன்மையாக வச்சு படிங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இன்றைக்கி ஈவினிங் நமக்கு 6 மணிக்கு முகலாயர்களுடைய பார்ட் 2 இன்றைக்கி இருக்குது. இதோட இன்றைக்கி முடிஞ்சிட்டு முகலாயர்கள் முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு முகலாயர்கள் பகுதி 2 வீடியோக்கு எல்லாரும் மறக்காமல் வந்துருங்க. ஸோ இன்னையோட நம்ம அது ரொம்ப நேரமும் ஆகாது, ஒரு 40 மினிட்ஸில் அது முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இன்னையோட முகலாயர்களும் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஈவினிங் பார்க்கலாம். படிங்க. நன்றி.